பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பச்சோந்தி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். துரோகி என்று அண்ணாமலை விமர்சித்ததற்கு அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனா இங்கே சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற அவர் என்ன வேணாலும் பேசுவார். சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார். இன்னொன்னு சொல்றேன், ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன், நேற்று தினமே என் சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகி என்று சொல்லியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் துரோகி இல்லை, துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். ஏன்னா அவர் நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் கோவாமலைச்சு சொன்னார். பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என்ன? எலெக்டட் பொதுச் செயலாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அதனால என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை. கண்ணாடியில் பாருங்க, நீ போய் கண்ணாடியில் பாரு, உன்னுடைய நிலையை நீ பார்த்து தெரிஞ்சுக்க. ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். சென்னை பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உடல் அடக்கம் செய்யப்படும் திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் தற்போது மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. மழைக்கு இடையே உடல் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் தொடர்கின்றன. விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் கன்னியப்பன் இணைகிறார். கன்னியப்பன், விவரங்கள். நந்தா, மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் இறுதி ஊர்வலம் தற்பொழுது பெரம்பூரிலிருந்து புறப்பட்டு நடைபெற்று வருகிறது. புத்தூர் கிராமத்தில் அவரை அடக்கம் செய்வதற்கான சில ஏற்பாடுகள் என்பது மழையை பொருட்படுத்தாமல் இங்கு பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அந்த பள்ளம் தோண்டப்பட்டு அதற்குள்ளே அந்த நினைவிடம் அமைப்பதற்கான அந்த இடத்தில் செங்கற்களை கொண்டு கட்டுமான பணிகளை அந்த பணியாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சுற்று வட்டார பகுதியில் தற்போது மழை என்பது பெய்ய தொடங்கி இருக்கிறது. இங்கு ஏராளமான, அதாவது ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் 400 காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பொதுமக்களும் இறுதி இந்த சடங்குகளை காண்பதற்கு இங்கு குவிந்திருக்கிறார்கள். இதற்காக இந்த சாமியானா மலையிலிருந்து பாதுகாப்பாக சாமியானா அமைக்கப்பட்டிருக்கிறது. மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு தற்போது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அதற்கிடையில் தான் இந்த நினைவிடம் அந்த அமைக்கக்கூடிய அந்த பகுதியில பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நந்தா, கன்னியப்பன், தற்போது ஆம்ஸ்டாங்கினுடைய திருவுடலை சுமந்து வரக்கூடிய அந்த வாகனத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் உடன் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது இங்கு இறுதி நிகழ்வுகளை பார்ப்பதற்காக ஏற்கனவே மக்கள் காத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எத்தனை பேர் அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது கன்னியப்பன்? குறிப்பாக இந்த பெரம்பூரிலிருந்து அந்த இறுதி ஊர்வலம் என்பது புறப்பட்டு லட்சக்கணக்கான அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள், கட்சியின் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் புடைசூழ அந்த இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதியை பொறுத்தவரை இது ஒரு வீட்டு மனை பிரிவு அமைக்கப்பட்ட இந்த பகுதி. குறிப்பாக இங்கு ஒரு 10 to 15 ஏக்கர் அளவிற்கு சுற்று வட்டாரத்தில் ஒரு காலி இடமாக காட்சியளிக்க கூட இந்த பகுதியின் மையத்தில் அவருக்கு சொந்தமான அந்த இடத்தில் தான் இந்த கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் கூட இங்கு நிற்கக்கூடிய அளவிற்கான அந்த இடம் என்பது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் அமையும் வகையில இந்த இடம் இருந்திருக்கிறது. நந்தா, நன்றி கன்னியப்பன், விரிவான விவரங்கள். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் பழையனூர் கிராமத்தில் உள்ள மரகதவள்ளி மகாகாளீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக நிகழ்வு வெள்ளிக்கிழமை தொடங்கியது. தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் சிவாச்சாரிகள் மந்திரம் உச்சரிக்க விமானகோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார கிராம மக்கள் திரளான பங்கேற்றனர்.